ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு ஒரு CPU. இப்போ நான் கொண்டு வரக்கூடிய கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி CPU மட்டும்தான். ஸோ கீபோர்டு மவுஸு மானிட்டர்லாம் தேவைன்றவங்க தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2300 இருக்குது. அதே 22 இன்ச் மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3599 3 இயர்ஸ் வாரண்டியோட கிடைக்கும். அதே கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா எல்ஜி சாம்சங் மானிட்டர்லாம் ஸ்டார்டிங் 24 இன்ச் 7000 நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ அது மானிட்டரோட கீபோர்ட் மவுஸ் பட்ஜெட் அது பிளான் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பிசி. ஸோ நீங்கள் ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறீங்க, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ண போறீங்க, சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக வைத்து காலையில் நைட் வரைக்கும் யூஸ் பண்ண போறீங்க, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண போறீங்க, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 3 மானிட்டர் வரைக்கும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துருக்கக்கூடிய இந்த சிபி கிட்டோட பிரைசிங் 24,990 ரூபாய், இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் ஏற்றிடுவாங்க. இன்க்ளூடிங் டெலிவரி நீங்கள் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு, அதர் ஸ்டேட்டுக்கு அவங்க டெலிவரி ஆகிறது மாதிரி டெலிவரி சார்ஜ் ஆட் ஆகும். ஸோ இந்த 24,990 ரூபாய்க்கு என்ன ஸ்பெக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ப்ராசஸர்லேருந்து பெறுவோம். ஸோ இது ப்ராசஸர் ரிஃபர்பிஷ்டு தான், ஆனால் போர்டோட வாரண்டி தான் உங்களுக்கு ப்ராசஸருக்கு கவர் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு போர்டோட வாரண்டி 3 இயர்ஸ், சேம் ப்ராசஸருக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். i5 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர். ஸோ இன்னைக்கு i5 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர் மட்டுமே தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் 7,000 வரும். ஸோ இந்த 24,990 ரூபாய் கிட்ட நம்ம கொடுத்துருக்கூடிய ப்ராசஸர் i5 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர். ஸோ மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா EVM பிராண்ட் இருந்து கொண்டு வந்திருக்கோம், HC310G மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி வந்துடும். இது போக 3 மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஒரு HDMI போட்டு வந்துடும், ஒரு DVI போட்டு வந்துடும், ஒரு VGA போட்டு வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ண போறீங்கன்னா 3 மானிட்டர் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இதில் வரக்கூடிய லேண்ட் போட்டு ஜிகாபைட் லேண்ட் போட்டு, ஸோ 1000 MBPS வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட்டை இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மதர் போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து ரேம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சாம்சங்கோட ரேம் கொண்டு வந்திருக்கோம், DDR4 ரேம். நல்லா மென்ஷன் பண்ணிக்க, DDR4 ரேம். இன்னைக்கு DDR4 ரேம் வச்சு i5ல ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல பண்ண முடியாது. அதுதான் நம்ம ஆஃபரா கொண்டு வந்திருக்கோம். DDR4 8GB சிங்கிள் ஸ்டிக் கொண்டு வந்திருக்கோம். ஃபியூச்சர்ல தேவை அப்படின்னா இன்னொரு ஸ்டிக் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்ட் வேல்யூவோட பியூர் 500 வாட்ஸ்க்கான ஹை பீக் எஸ்எம்பிஎஸ் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி வந்துடும். ஸோ கூலர் ப்ராசருக்கான கூலர் பார்த்தீங்கன்னா இந்த சாதா கூலர் போடல, சில்வர் ஸ்டோனோட லிக்விட் கூலர் போட்டிருக்கோம். ஸோ இது காப்பர் பைப்போட வரும். கிட்டத்தட்ட இதெல்லாம் AMD ப்ராசருக்குமே போடக்கூடிய ஒரு கூலர். ஸோ இந்த ப்ராசருக்கே பவர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங்லாம் 20 மணி நேரம் 22 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராசரை ஹீட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு நல்ல கூலரை கொண்டு வந்திருக்கோம். சரி, அதுக்கடுத்து ஸ்டோரேஜுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிப்பி பிராண்ட் கிட்ட இருந்து 256 GB ஹை ஸ்பீட் NVMe கொடுத்துருக்கோம். PC நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா 30 to 35 செகண்ட் ஆனே நிற்கும். ஸ்பீடும் டீசெண்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணுமா நீங்கள் 500 GB ஹார்ட் டிஸ்க், 1 TB ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க் நம்மகிட்டே இருக்கு. அடிஷனலாக நீங்கள் பே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூயல் பேண்ட் ஒய்ஃபை. ஸோ நீங்கள் 2.4 GHz 5 GHz டியூயல் பேண்டுமே இதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். வித் ப்ளூடூத்தோட ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஹெட்செட் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஹையர் அண்ட் குவாலிட்டியான ஒரு ஒய்ஃபை ரிசீவர் ஆட் பண்ணியிருக்கோம். கேபினெட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் ஃபுல் அக்ரிலிக் பேனல், உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக வெளியில் தெரியும். ஃப்ரண்ட்டில் 2 ARGB ஃபேன்ஸோட ஒரு சூப்பரான கேமிங் கேபினெட், கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டு, ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுற மாதிரி தான் அனுப்பிச்சு. இல்ல எனக்கு விண்டோஸ்க்கான ஒரிஜினல் லைசன்ஸ் கீ வேணும், எம்எஸ் ஆஃபீஸ்க்கான ஒரிஜினல் லைசன்ஸ் கீ வேணும் அப்படின்னா நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ லைசன்ஸ் கீ இல்லனா யூஸ் பண்ண முடியாதுன்னு கேப்பீங்க. சோ லைசன்ஸ் கீ இல்லாம நீங்க தாராளமா லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஏத்தி கொடுக்கக்கூடிய விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸும் சரி, சோ எம்எஸ் ஆஃபீஸ்ல பாத்தீங்க அப்படினா ஃப்ரீ வெர்ஷனும் சரி. சோ எம்எஸ் ஆஃபீஸ் ஃப்ரீ வெர்ஷனை நம்ம சைன் இன் பண்ணாம லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே விண்டோஸ் பாத்தீங்க அப்படினா எல்லா அப்டேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ கஸ்டமைசேஷன் நிறைய பண்ண முடியாது, இவ்வளவுதான். மத்தபடி யூஸ் பண்றதுக்கும் லைசன்ஸ் கீக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல எனக்கு ஒரிஜினல் லைசன்ஸ் கீ வேணும்னு நினைச்சீங்கன்னா தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க தாராளமா நம்ம ஏத்தி கொடுக்க ஃப்ரீ வெர்ஷன்ல லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் 11 ப்ரோ, எம்எஸ் ஆஃபீஸ் ஃப்ரீ வெர்ஷன், ஃபோட்டோஷாப்பில் CS6, இது போக விண்டர், VLC, ஏர் கம்ப்யூட்டர், கூகுள் குரோமு, அல்ட்ரா வெஞ்சர் எல்லா பேஸ் ஆஃப்டர்ஸ் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. கஸ்டமர் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ இந்த PC வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு லிமிடெட் எடிஷன் ஸ்டாக்ஸ் தான். வேணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. 5 PC 10 PC வேணாலும் குவான்டிட்டி இருக்கு. மானிட்டர் உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி சொல்லுங்க, நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த PC பற்றி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா DM பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.